வாழ்க வளமுடன். இன்னைக்கு பெர்செப்ஷன் பொறுத்து பார்த்துடலாம். பெர்செப்ஷன்னா நாம் கேட்கறது, பார்க்கறது, சாப்பிட்றது, நுகர்றது, இது மாதிரி புலன்கள் மூலம் பெறக்கூடிய அனுபவங்களை வைத்து மூளை அதற்கேற்ற மாதிரி ஒரு கணிப்பு நடத்தும். அதான் புரிதல் அப்படின்னு சொல்றது. சரி, இது எதை சார்ந்து நடக்கும் அப்படின்னா நம்மளுடைய முந்தைய அனுபவங்கள், நம்மளுடைய கலாச்சாரம், எதிர்பார்ப்புகள், மேலும் நம்மளுடைய உணர்ச்சிகளோட சம்பந்தப்பட்டு தான் இந்த புரிதல் நடக்கும். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா நாம புலன்கள் மூலம் கிடைக்கக்கூடிய அனுபவங்களை பதிவு செய்து மூளையானது அதற்கேற்ற மாதிரி செயல்படுறது தான் பெர்செப்ஷன். இப்போ 4-5 ரியல் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தலாம். முதல்ல ஆப்டிக்கல் இல்யூஷன் சொல்லப்படுற இந்த பொம்மையை பாருங்க. பார்த்த உடனே ஒரு சிலருக்கு ஒரு பூஜாடி இருக்கிறது மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும் ஃபர்ஸ்ட். வேறு சிலருக்கு ஃபர்ஸ்ட் 2 முகங்கள் இருக்கிற மாதிரி தெரியும். இது எல்லாமே நம்மளுடைய மூளை ஒரு கணிப்பு ஏற்படுத்துறது தான். காட்சி ஒண்ணுதான், ஆனா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா தெரியும். அதே போலதான் இப்போ பாகக்காய் எடுத்துக்கோங்களேன். குழந்தைங்க ரொம்ப கசப்பா இருக்கு, இது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பெரியவங்க என்ன பண்ணுவாங்க, இல்ல இது உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி அதை ஏத்துக்குவாங்க. அதே போல ஒரு கிளாஸ் டீச்சர் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காங்க அப்படின்னா ஒரு சில குழந்தைகள் இல்ல இது டிசிப்ளின் சொல்லி கொடுக்குறாங்க, இது நமக்காக தானே சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு ஏத்துக்குவாங்க. வேறு சில குழந்தைகள் அவங்கள பார்த்தாலே பிடிக்காது, எப்ப பார்த்தாலும் திட்டுறாங்க அப்படின்னு அவங்களுக்கு பிடிக்காத மாதிரியே போயிடும். அதே போல ஒரு மியூசிக் பயங்கர சவுண்டா இருக்கு அப்படின்னா ஒரு சிலருக்கு அதை கேட்ட உடனே ரொம்ப அவங்க எனர்ஜி ஆகி அது கூடவே சேர்ந்து பாடிட்டு ஆடிட்டு இருப்பாங்க. ஆனா வயசானவங்களுக்கு பாத்தீங்கன்னா அது ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கும். அதே போல புதுசா ஒருத்தரை பாக்குறோம், பார்த்த உடனே ஒரு மைல்டா ஒரு சிரிப்பு சிரிக்கிறாங்க. அந்த சிரிப்பை பார்த்த உடனே ஒரு சிலர் ரொம்ப நல்லவங்க நினைப்பாங்க, வேறு சிலர் இல்ல இவங்க ஏதோ ஏமாத்த பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. இப்ப இது எல்லாமே காட்சி ஒண்ணுதான், ஆனா ஒவ்வொருத்தருக்கு ஏத்த மாதிரி புரிதல் வெவ்வேறு விதமாக இருக்கும். இப்போ நம்மள நாமே டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? ஆப்டிக்கல் இல்யூஷன் சொல்லப்படுற இந்த பொம்மையில முதல்ல பூஜாடியை பார்த்தவங்க பொருட்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க மனிதர்களை விட. முதல்ல முகத்தை பார்த்தவங்க மனிதர்களை மையமாக கொண்டவர்கள். இல்ல ரெண்டையும் ஒரே டைம்ல அட் அ டைம்ல அவங்களுக்கு தெரியுது அப்படின்னா அவங்க சமநிலை உணர்வு கொண்டவர்களா இருப்பாங்க. இப்போ ஒருத்தவங்களை முதல்ல பாக்குறோம், அவங்க என்ன மாதிரியான ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க, எப்படி அவங்க பாக்குறாங்க அப்படின்னு பார்த்தா தோற்றத்தை வச்சு கணிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. இல்ல அவங்க எப்படி சிரிக்கிறாங்க, என்ன மாதிரி நிக்கிறாங்க நடக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா அவங்க முகபாவங்களை வைத்து நடத்தையை கவனிப்போரா இருப்பாங்க. இல்ல அவங்க எப்படி பேசுறாங்க அப்படின்னு பார்த்தா பகுத்தறிவு சார்ந்தவரா இருப்பாங்க. அதே போல இப்ப 2 பேரும் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா நமக்கு யாரை பிடிக்குமோ அவங்க பக்கம் தான் நியாயம் இருக்கு அப்படின்னு பார்த்தா பாகுபாடு அடிப்படையில செயல்படக்கூடிய நபரா நாம இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். இல்ல 2 பக்கமும் நியாயம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம ரொம்ப நியாயமானவர், சமநிலை பார்வையாளரா இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இல்ல இது எதுக்குமே எனக்கு இது சம்பந்தமே இல்லை அப்படின்னு போனா இது விலகி செல்பவர்களா இருக்கிறதா அர்த்தம். அதே போல பாவக்காய் கசக்கும் எனக்கு பிடிக்காது அப்படின்னா சுவையை மையமாக காண்பவரா இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். இல்ல இது உடம்புக்கு நல்லது அப்படின்னா ஆரோக்கியத்தை முன்னிலைப்படுத்துபவரா இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். இல்ல இது யாரு சமைச்சிருக்காங்களோ அவங்கள பொறுத்து நான் அதை சாப்பிட்றதும் சாப்பிடாதும் என்னுடைய விருப்பம் அப்படின்னா நீங்க சூழ்நிலை சார்ந்தவரா இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். அதே போல ஒரு பாட்டை கேட்டு நீங்க உற்சாகமானீங்க அப்படின்னா நீங்க ஆற்றலை நாடுபவரா இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். இல்ல அது எனக்கு சத்தம் எனக்கு இரிட்டேட்டிங்கா இருக்கு அப்படின்னா உணர்ச்சி வயப்பட்டவரா இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். இல்ல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அது பாட்டுல பாடுது அப்படின்னு நினைச்சா நீங்க நடுநிலை உள்ளவர்களா இருப்பீங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ வேலை செய்யற இடத்துல பாஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காரு, அது எனக்கு கோபமா இருக்கு அப்படின்னா நீங்க உணர்ச்சி வயப்பட்டவர். இல்ல அவர் வேலையை தானே அவர் பாக்குறாரு அப்படின்னா நீங்க தொழில் சார்ந்த பார்வையாளரா இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். இல்ல நீங்க எப்பயுமே சமாதானமா இருக்கீங்க, எதுக்குமே அலட்டிக்கல அப்படின்னா ரொம்ப அலட்சியப்படுத்துபவரா இருப்பீங்க, ரொம்ப அதிகம் சிந்திக்காத நபரா இருப்பீங்க. சோஷியல் மீடியால யாரையாவது ஒருத்தர் கிண்டல் பண்ணி ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க, அது உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்னா நீங்க தற்காப்பு உணர்வு மிக்கவரா இருப்பீங்க, ரொம்ப சீக்கிரம் பாதிக்கப்படக்கூடிய நபரா இருப்பீங்க. இல்ல ஏதோ ஒரு விழிப்புணர்வு கொடுக்குறாங்க அப்படின்னா அதுல இருந்து நம்ம ஏதாவது கத்துக்கணுமா, நம்ம ஜாக்கிரதையா இருக்கணுமா அப்படின்னு சிந்திக்கக்கூடிய நபரா இருப்பீங்க. இல்ல இது தேவையில்லாத வேலை அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நீங்க எதை பார்க்கலாம், எது உங்களுக்கு தேவை, எது தேவையில்லை அப்படின்னு தேர்வு செய்யக்கூடிய திறமை உள்ளவர்களா இருப்பீங்க. டிராபிக்ல ஸ்டக் ஆகி இருக்கும்போது முதல் தாட் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா என் நேரம் எல்லாம் வீணா போகுதே அப்படின்னு கோவம் வருது அப்படின்னா நீங்க சீக்கிரமா எரிச்சல் அடையக்கூடிய நபராகவும் நேரத்தை மதிக்கக்கூடிய நபராகவும் இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். இல்ல அந்த நேரத்துல நான் பாட்டு கேட்கறேன் அப்படின்னா சூழ்நிலை சிறப்பா கையாளக்கூடிய நபர் அப்படின்னு அர்த்தம். இல்ல எல்லாரும் தானே கஷ்டப்படுறாங்க, நான் மட்டும் கஷ்டப்படலையே அப்படின்னு நினைச்சா உங்களுக்கு கருணை உள்ளம் ரொம்ப அதிகம், எல்லாருடைய போராட்டத்தை உணரக்கூடிய நபரா இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். நம்மளுடைய தவறை யாராச்சும் சுட்டி காட்டுறாங்க அப்படின்னா முதல் தாட் உங்களுக்கு என்ன வரும், நம்மள இவங்க கிண்டல் பண்றாங்க இல்ல நம்மள அவமானப்படுத்துறாங்க அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க சீக்கிரமா உணர்ச்சி வயப்படக்கூடிய நபரா இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். இல்ல அவங்க சுட்டி காட்டினதுக்கு நீங்க நன்றி தெரிவிச்சீங்க அப்படின்னா வளர்ச்சி மனப்பான்மை கொண்டவரா இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். இல்ல யாரு சொல்றாங்களோ அவங்கள பொறுத்துதான் இருக்கு அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க நடைமுறை சிந்தனையாளர் அப்படின்னு அர்த்தம். மழை வருதுன்னா சேரும் சகதியும்
நனைஞ்ச துணிமணியும் தான் உங்களுக்கு ஞாபகம் வருது அப்படின்னா சிரமங்களை முன்னிறுத்தக்கூடிய நபர் அப்படின்னு அர்த்தம். இல்ல அது ரொம்ப சந்தோஷம், வெதர் வந்து கூலாகும், ரொம்ப வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க மகிழ்ச்சியானவர், இயற்கையை நேசிக்கக்கூடிய நபர். இல்ல அது வந்து ஒரு வாய்ப்பு தானே, விவசாயம் பெருகும், நிலத்தடி நீர் பெருகும் அப்படின்னா பயன்பாட்டை உணரக்கூடிய நபராக இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த 10 கேள்வியில ஆப்ஷன் ஏவை வந்து அதிகமா தேர்ந்தெடுத்த நபர்கள் நடைமுறை உணர்வோடு இருக்கக்கூடிய நபர்களா இருக்காங்க. ஆப்ஷன் பியை வந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய நபர்கள் வந்து நேர்மறை எண்ணம் கொண்டவர்களாகவும் கருணை மற்றும் வளர்ச்சி நோக்குடன் இருக்கக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்க. ஆப்ஷன் சியை தேர்ந்தெடுத்தவங்க சூழ்நிலை சார்ந்த மனிதர்கள் மற்றும் யதார்த்தமானவரா இருப்பாங்க. இப்போ நான் இந்த உலகத்தை உணர்ச்சியால பாக்குறேனா, தர்க்கத்தால பாக்குறேனா அல்லது சூழ்நிலையால பார்க்கிறேனா அப்படிங்கறத பொறுத்து தான் இருக்கு. ஸோ இந்த பெர்செப்ஷன்ங்கிறது காட்சி ஒன்னாக இருக்கும், ஆனா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான புரிதல் இருக்கும். அதுதான் பெர்செப்ஷன். நன்றி. அடுத்த பதிவுல சந்திப்போம்.